அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தோழமையை பெற்றவர்கள்ல ஆக சிறந்த சஹாபிதான் பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க அபிசீனிய நாட்டினுடைய கருப்பு நிற அடிமை. அவங்க அல்லாஹ் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர் உங்களில் ஈமான் இரையச்சம் உள்ளவருங்கிற அந்த அடிப்படையில அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உயர்வை அடைய செய்தது என்றுதான் சொல்லணும். அவர்களுடைய வரலாறு சுருக்கமாக உங்களின் பார்வைக்கு, அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்றாங்க. அன்பிற்குரியவர்களே, உமையா இப்னு ஹலப் அப்படிங்கிற அந்த முஷ்ரிக் அவர்கள் அடிமையா வச்சிருந்தான். அவங்க இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக சுடு மணல்ல போட்டு, வெயில்ல பாறைகளை அவர்களின் மீது, கற்களை அவர்களின் மீது தூக்கி வச்சு அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தலாம். அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததன் காரணமாக சொல்லி முடியாத கொடுமைகளை அவங்க அனுபவிச்சாங்க. மக்கால அந்த இஸ்லாத்தை விற்றணும் அப்படின்னு சொல்லி துன்புறுத்தப்பட்டாங்க. ரொம்ப அஹது அஹது அப்படின்னு அவங்க அதுல சொல்லி உறுதியாகவும் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களை விடுதலை செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபியினுடைய பிரபலமான சஹாபைகளில் ஒருவராக ஆனாங்க. அவர்களுடைய இனிமையான அந்த குரல் வளத்தை பார்த்து அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஅத்தினாக, தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கும் பணியின் அழைப்பாளராக அவர்களை முதலாக நியமிச்சாங்க. காபா வெற்றி பெற்ற அன்னைக்கு காபத்துல்லாவின் மேல் ஏறி பாங்கு சொன்ன பாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. இது இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கண்ணியம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்துல நுழைஞ்ச போது உங்களுடைய செருப்பின் சப்தத்தை நான் கேட்டேன், காலடி சப்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாஹித்து சொன்ன அந்த சஹாபி தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இறப்பிற்கு பின்பு நபியினுடைய அந்த இறப்பின் துயரத்தை தாங்க முடியாம அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லேல கண்ணீர் பெருகி பாங்க நிறுத்திட்டாங்க. அதனால அதிகமா அவங்க பாங்கு சொல்லாமையே இருந்தாங்க. பெரும்பாலும் நபியின் இறப்பிற்கு பின்பு அவங்க போர்கள்ல கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க டாமஸ்கஸ்ல அவங்க வஃபாத் ஆனாங்க அப்படின்னு அந்த வரலாறை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அற்புத சஹாபிகள்ல இவங்க இறக்கும்போது சந்தோஷமா சொன்னாங்க, நான் நாளைக்கு நபியையும் என்னுடைய தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, இன்றைய தலைமுறைக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையையும் நபியின் மீது உண்டான நேசத்தையும் ஏற்படுத்துவதற்கு இந்த வரலாறு ஒரு அற்புதமாக அமையும். அல்லாஹ் இந்த 3 வரலாறுகளின் மூலம் நமக்கு ஈமானிய பலத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.